வணக்கம் சிறகுகளே. இன்று புத்தகச் சிறகுல நான் உங்களுக்கு 6வதா சொல்லப்போகிற ரகசியம், உங்களது நாளைய தினத்தை இன்றே படைத்திடுங்கள். நாளைய தினம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை முன்கூட்டியே சிந்தனை மூலமாக உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கையும் உங்களது நோக்கப்படி உங்களால் அமைத்துக்கொள்ள முடியும். என்னுடைய பயணம் இனிதாக இருக்கப் போகிறதுனோ, என்னுடைய விஜயம் மகிழ்ச்சிகரமாக அமையப் போகிறதுனோ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும்போது, நீங்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே உங்களது பயணம் அல்லது விஜயம் இனிமையாக இருப்பதை உறுதி செய்ய சில சக்திகளை அங்கே நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. இந்த ரகசியத்தை பிரென்டிஸ் மல்ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருக்காரு. பலர் முக்கியமாக நேரத்தை துரத்திக்கிட்டே இருக்காங்க. பின்னர் தங்களுக்கு போதுமான நேரம் இல்லைன்னு புகார் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட போதுமான நேரம் இல்லாமல் போவதற்கும் ஈர்ப்பு விதி தான் காரணம். எனக்கு போதுமான நேரம் இல்லையே என்ற எண்ணத்தோட நீங்கள் இதுவரை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இனியாவது நேரம் என்னோட தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு அழுத்தமாக பிரகடனம் செஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. பல்வேறு விஷயங்களுக்காக காத்திருக்க செலவழிக்கும் நேரத்தை உங்களது வருங்கால வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சக்திமிக்க நேரமாக மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து எங்காவது நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும் கற்பனை செஞ்சுக்கொள்ள அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை நீங்கள் எந்த நேரத்தில் எங்கே வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்படி செய்து உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நன்னம்பிக்கை மிக்க ஒன்றாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வையும் முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்வதை ஒரு தினசரி பழக்கமாக ஆக்கிக்கொள்ளுங்க. நீங்கள் செய்யவிருக்கும் ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணுன்றதை முன்கூட்டியே உங்களது எண்ணங்களால் தீர்மானிப்பதன் மூலமாக பிரபஞ்ச சக்திகளை முன்கூட்டியே அனுப்பி அதை முடிச்சு வைக்க செய்றீங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் நோக்கப்படி உருவாக்கி கொள்றீங்க. நீங்கள் விரும்பினவற்றை உங்களுக்கு அளித்திட பிரபஞ்சத்திற்கு சொடுக்கு போடும் நேரம் கூட ஆகாது. $1 தருவிப்பது எவ்வளவு எளிதோ அதே அளவு எளிதானதான் $1 மில்லியன் தருவிப்பதும்.